சம்பார் ரவை வச்சு உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உப்புமா செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுந்து சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கப் ரவை சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் ரவை உப்புமா குக்கரில் தான் தாளிச்சிருக்கேன். இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அருமையான சாம்பார் ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு குக்கரில். இதே போல் சாம்பார் ரவை உப்புமா நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் சட்னிக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.